நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பயப்புள்ள எப்படிலாம் பிளான் பண்ணி ஏமாத்திருக்கியா? மூஞ்சி நல்ல ஊம கொட்ட மாதிரி வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை செஞ்சிருக்கான் பாத்தியா? ஒரு பக்கம் ஒக்குட்டாய் போகும்போதே இந்த பக்கி இந்த வேலை பாக்குதே. எல்லாம் நல்லா இருந்தப்ப இவன் என்ன ஆட்டம் போட்டிருப்பியான்? அன்னைக்கு நீ சொன்னப்ப கூட நான் பெருசா நம்பல மீனாச்சே. சரவணாவை தப்பா நினைக்கிறோமே தான் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன், அவன் பக்க கலவணி பையன். இந்த பையலே இவ்வளவு பிராடா இருக்கானே, அவன் கூட திருவானே ஒரு அரைக்காப்படி. அது எம்பிட்டு பெரிய பிராடா இருக்கும். எனக்கு கூட அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டானோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு மைனா. என்கிட்ட அவன் கையும் களவுமா மாட்டினதும் எப்படி கோணி குறுகி போய் நின்னான் தெரியுமா? அப்படியே அவன் சட்டையை பிடிச்சு 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்னு எனக்கு ஆத்திரமா வந்துச்சு. அன்பரசு மக கிட்ட தான் பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு எப்படி இனிக்க பேசினான் தெரியுமா? அவ கூட பேச முடியாம தான் நிறைய கஷ்டமா இருந்துச்சான். அதான் போன் வாங்கிட்டு வந்தானா. இதெல்லாம் கேக்குறப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவன் அன்பரசு மகளையும் ஏமாத்துறான் மைனா. பாவம், அந்த பொண்ணுக்கு இவனை பத்தின எந்த உண்மையும் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா இவன் அவளையும் ஒரு நாள் கழுத்து இருக்க போறான். மீனாட்சி, இவங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது மீனாட்சி. ஊரு பஞ்சாயத்துல நல்லா கட்டி வச்சு நங்கு 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 மிதிக்கணும். பேசாம உங்க அப்பா கிட்ட இவனை பத்தி சொல்லிறேன். மத்ததெல்லாம் அப்பா பார்த்து பாரு. எங்க வீட்டுலதான் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கானே. சரவணா ஏதாவது சொன்னாலே எல்லாரும் உருகுறாங்களே. நான் எப்படி சொல்றது மைனா? அதுவும் இல்லாம எங்க அப்பாவுக்காக உயிரே பணைய வச்சாங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா பாத்துட்டு இருந்தேன். அவனா ஊருக்கு கிளம்பி போகல. கண்டிப்பா நான் இதை எங்க அப்பா கிட்ட சொல்லதான் போறேன். மீனாட்சி, அவனுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்கிறது கூட எனக்கு என்னமோ நாடகம் மாதிரி தோணுது. களவாணி பையன் என்ன வேணா பண்ணுவான் போல இருக்கு. அப்படியே மட்டும் இருந்துச்சு, அவனை என்ன செய்யறன்னு பாரு. கேர்ப்ல, இனிமே அவகிட்ட பேசுறவெல்லாம் வச்சுக்கிறத புடிச்சு கடிச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் உன் பக்கம் தலைய வச்சே படக்கூடாது. சீ, உலகத்திலே இனிமே மாமே மச்சான் அண்ணன் தம்பி இவங்களதான் நம்பணும், வேற எவனையும் நம்பவே கூடாது. ரஜினி கமல் மாதிரி என்னமா நடிச்சிருக்காங்க. இவங்களை போய் சினிமால விட்டுறணும் மீனாட்சி. நல்ல பக்கம் பக்கமா காதல் டயலாக் பேசுறதுக்கு எம்பிட்டு ஃபீல் பண்ணி பேசிருக்கியா? எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? கண்ணத்தோட வேற என்ன பண்ண சொல்ற மைனா? ஏமாந்து போய் நிக்கிறேனே. என்ன வேற என்ன பண்ண சொல்ற? தப்பு பண்ணிட்டேன் மைனா, தப்பு பண்ணிட்டேன். நான் காதலே பண்ணிருக்க கூடாது. நான் மட்டும் இல்ல, யாருமே காதல் பண்ண கூடாது. காதல்ல யாரும் உண்மையா இல்ல, ஏமாத்துறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் காதல் பண்றாங்க. யாரும் காதலிக்க கூடாது. நான் ஏமாந்துட்டேன் மைனா, முட்டாள்தனமா ஏமாந்துட்டேன். இங்க பாரு மீனாட்சி, எதுக்கு நீ நொந்து போய் பேசிட்டு இருக்க? நீ என்ன அவனை காதலிச்சு பார்க்கு சினிமான்னு சுத்திக்கிட்டா கிடந்த? இல்ல இல்ல, சும்மா காதலிக்கலான்னு மனசுக்குள்ளதானே நினைச்ச, அவ்வளவுதானே. தூக்கி போடுவியா? சும்மா அதை நினைச்சு அழுதுட்டே இருக்கா. அழாதப்ல. ஆசைப்பட்டேன்டி, மனசுக்குள்ள அவனை நினைச்சு ஆசைப்பட்டேனே. காதலனா நினைச்சு ஆசைப்பட்டேனே. புருஷனா நினைச்சு ஆசைப்பட்டேனே. அதெல்லாம் பொய்ன்னு இப்ப எப்படி என் மனசுக்கு சொல்றது? எனக்கு தெரியல மைனா, தெரியல.
இந்த பாரு மீனாட்சி, நீ அழுது வடிஞ்சிட்டு இருக்கனால ஒன்னும் போறது கிடையாது. இப்பயாவது அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேல, மனசை தேத்திக்கிட்டு ஆகுற வேலையை பாரு. இல்லையா, நம்ம வீட்டுக்கு வா, ஒரு 2 நாள் தங்கு, என் கூடயே இரு, மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல. மைனா, மைனா. சரி மீனாட்சி, அழாத, மைனா. நான் இருக்கேன்ல. பொம்பளை பிள்ளைங்க ஏமாத்துறவன நாசமா போவேன். விளங்காம போயிடணும், கொடையில் போயிடும். அல்லாத மீனாட்சி, அல்லாத. மீனாட்சி, ப்ளீஸ் மீனாட்சி, நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் கோபப்படாத. பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு கேளு. என்னை எக்ஸ்பிளைன் பண்ணு விடு மீனாட்சி. ப்ளீஸ் மீனாட்சி. மீனாட்சி, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் மீனாட்சி. போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பண்றான். ஹலோ, என்ன வாய்க்குள்ளே முணங்குற? எதா இருந்தாலும் சத்தமாவே பேசு. சத்தமா பேசும்போது நீ கேட்டியா? இப்ப நான் வாயை திறந்து பேசினேன்னா சும்மா இருந்தா உனக்கு என்ன? கோவப்படாம சொல்றத பொறுமையா கேளு மீனாட்சி. எவ்வளவு தடவை கெஞ்சின, காதை மட்டும் ஓவரா சீன் போட்ட. ஓவரா பண்ணாம நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் தலையாட்டுவேன் நினைச்சியா? அந்த அளவுக்கு இந்த மீனாட்சி ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அந்த அன்பரசு சொன்னது கூட தாண்டி, எங்க அப்பா சொன்னது கூட தாண்டி, நான் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் கண்ணார பார்த்தனே. இதுக்கு மேலே உன்னை நம்புறதுக்கு, நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஆனா ரொம்ப தைரியம்டா உனக்கு. கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறமும் நான் தப்பே பண்ணலன்னு மூஞ்சிய பாவமா வச்சுட்டு வந்து நிக்கிற பாரு. உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்? மீனாட்சி, நான் தப்பு பண்ணாதனால தான் உன் முன்னாடி தைரியமா வந்து நிக்கிறேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்ற. போதும்பா, போதும். மீனாட்சி, கோர்ட்டு போனா கூட விசாரிச்சுட்டு தான் குற்றவாளியா இல்லையான்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து நீ எக்ஸ்பிளைன் பண்ண விடுறியா? முடியவே முடியாது. நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நீ சொன்னதெல்லாம் என் காதால கேட்டிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ ஏன் அங்க வந்தேன்னு நான் தனியா விசாரிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நீ சொன்னதெல்லாம் என் காதால கேட்டிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ ஏன் அங்க வந்தேன்னு நான் தனியா விசாரிக்கணும்னு அவசியம் இல்ல. மீனாட்சி, நீ ரொம்ப தப்பு பண்ற மீனாட்சி. யாரு? நானு? ஆ. சரி, இருந்துட்டு போட்டோம். மீனாட்சி, அவசரப்பட்டு கோவத்துல எந்த முடிவு எடுக்காத ப்ளீஸ். ஹலோ, நீங்க யாரோ நான் யாரோ? நான் எதுக்குங்க உங்க மேல கோவப்படணும்? மீனாட்சி, தயவுசெய்து கிவ் மீ a chance. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடுறியா? சொல்லு சொல்லுப்பா, ஏதோ கதை சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு. நான் சொல்றது தயவுசெய்து நம்பு மீனாட்சி. இப்பயே அதனா கதைன்னு முடிவு பண்ணாத. அப்போ கதை இல்ல, நிஜம். அப்படிதானே? சொல்லு, அதையும் கேக்குறேன். நான் சொல்றது எதுவுமே பொய் இல்ல. நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓஹோ, அப்போ ஐஸ்வர்யான்னு பேசுனீங்களே, அவங்களே அது யாருன்னு தெரியுமா? இல்ல அவங்களையும் தெரியாதா? ஆமாதான், ஐஸ்வர்யா பார்க்க தான் வந்தேன். பரவாயில்லையே, இதையாவது ஒத்துக்கிட்டீங்களே. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம்? ஆனா நானா அங்க வரல, ஒருத்தர் சொல்லிதான் அங்க வந்தேன். வேற ஒருத்தர் என்ன சொன்னாரு?
ஐஸ்வர்யா பம்பு செட்டு கிட்ட தனியா இருக்கா, போய் லவ் பண்ணுங்கன்னு சொன்னாரா? ஐயோ மீனாட்சி, நான் ஐஸ்வர்யா லவ் பண்ணவே இல்ல. அது சரி, அவளையாவது லவ் பண்ணிருப்பியோன்னு நினைச்சேன். கடைசியில அவளையும் கிடையாதா? இப்ப தெரியுதுடா, இப்ப தெரியுது உன் புத்தி. நீ யாரையும் லவ் பண்றவனே கிடையாது. லவ்ங்கிறதெல்லாம் உனக்கு டைம் பாஸ், அப்படிதானே? சரி, யாரோ சொல்லிதான் அங்க வந்தேன்னு சொன்னியே, அதையாவது யாருன்னு சொல்லு. இல்ல அவங்களையாவது என்கிட்ட வந்து சொல்லு. அப்ப நம்புறேன். அவங்க சொல்லிதான் நீ அங்க வந்த, நீ தப்பே பண்ணலன்னு நான் நம்புறேன். சொல்லு, அதையாவது யாருன்னு சொல்லு. அது இப்போதைக்கு அது யாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி யாரும் கிடையாது, அதுதான் உண்மை. இல்ல மீனாட்சி, நான் ஏய், சொல்றத கேளு. என்ன விளையாடுறியா? ஒரு சான்ஸ் கொடுங்கற, இன்னொருத்தர் சொல்லிதான் அங்க வந்தேன்னு சொல்ற. அப்புறம் அட்லீஸ்ட் அது யாருன்னு சொல்லுன்னு கேட்டா அதையும் முடியாதுங்கற. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? மீனாட்சி பேசாத, எதுவும் பேசாத. ஏய், என் கண்ணு முன்னாடி நிக்காத, மரியாதையா போயிடு. ப்ளீஸ் மீனாட்சி. சரவணா, இன்னொரு தடவை என் பேரை சொல்லாத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. மீனாட்சி சொல்றத கேளு. என்ன இவன் இங்க உட்கார்ந்திருக்கான்? சரவணா, ஆ? என்னடா இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, எங்கேயாச்சும் தனியா வெளில போலான்னு தோணுச்சு. எங்க போகணும்னு தெரியல, அதான். அப்படியா? சரி, மீனாட்சி என்னதாண்டா சொல்றா? அவ என்னத்த சொல்லுவா? நான் தப்பான இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் பல விஷயங்கள் நடந்தா அவ கோபப்பட தான் செய்வா. அவ கோபப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு அத்தை. அவ இடத்துல யார் இருந்தாலும் அதான் நினைப்பாங்க அத்தை. சரவணா, பேசாம அவகிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடலாமா? ஆ, என்னன்னு சொல்றது? அன்பரசு மகளை நீ லவ் பண்ணல, வைத்தி தான் லவ் பண்றான்னு சொல்லிடு. எப்படி அத்தை சொல்ல முடியும்? வைத்தி தான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல. அவகிட்ட உண்மையை சொன்னா கூட அவ பொறுமையா இருப்பான்னு நினைக்கிறீங்க? நாளைக்கே மாமா என்ன திட்டி வெளில அனுப்பிச்சிட்டான்னு வைங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாத்த. அவ உணர்ச்சி வசப்பட்டு மாமா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவாத்த. அப்புறம் வைத்திக்கு தான் பிரச்சனை. அதனால்தான் நானே கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்பிக்கை தான் ஒரு அடிப்படையான விஷயம் அத்தை. அது தானா வரணும். அத ஒவ்வொரு தடவை ப்ரூவ் பண்ண சொன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும் அத்தை. பாப்போம் இதெல்லாம் எங்க முடியுதுன்னு. சரி, சாப்பிட வா. இல்ல அத்தை, வேணாம், அப்புறமா சாப்பிடுறேன். சொன்னா கேளு சரவணா, வா. அட்லீஸ்ட் மாமா வரட்டும், அவர் கூடயே சேர்ந்து சாப்பிடுறேன். ஆமா, உங்க மாமா இன்னைக்கு எங்க சீக்கிரம் வர போறாரு. ஏன், என்னாச்சு? இன்னைக்கு செகண்ட் சண்டேடா. உங்க மாமா கூட்டுறவு சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டு நல்ல போதையில ஃபுல் டைட்டா வருவாரு. அத்தை, மாமா குடிப்பாரா? ஏண்டா, அந்த மூஞ்ச பார்த்தா குடிக்கிற மூஞ்சா தெரியலையா? முன்னெல்லாம் அடிக்கடி அடிப்பாரு, அப்புறம் மீனாட்சி கோச்சுக்கிறான்னு மாசத்துல ஒரு நாள்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. பார்த்தா அப்படி. என்னத்த லேட்டா வருவாருன்னு சொன்னீங்க, சீக்கிரமே வந்துட்டாரு. ஐயோ, இன்னைக்கு எல்லாரும் நல்லா மாட்டணும் சரவணா. என்னாச்சு அத்தை? லேட்டா வந்தா பேசாம தூங்கிடுவாரு, சீக்கிரம் வந்தா பாட்டு பாடி கச்சேரி நடத்தி எல்லாரையும் கொன்னு எடுத்துருவாரு. மாமாவா? ஆமாண்டா, இது நாள் வரைக்கும் நீ பார்த்த மாமா வேற, இது நார மாமா. ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன ஆக போதோ? எல்லார் தூக்கமும் போச்சுரா சாமி. ஐயோ, மாமாவா அது? பாரு உன் மாமா எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வராருன்னு.
கர்மம் கர்மம், இன்னும் என்ன கூத்து பண்ண போறாரோ. எந்திரி. நான் பார்த்ததில்லை சும்மா உன்னை இருடா. ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். சௌந்தர்யா, சொல்லுங்க. கூப்பிடு நம்ம பிள்ளைங்கள. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, உங்க எல்லாரையும் நான் எதுக்கு வர சொல்லியிருக்கேன் தெரியுமா? தெரியுமே, வழக்கம் போல பாட்டு கச்சேரி தானே, பின்னிருவோம் மாமா. ஆமா மருமகனே, நீங்க ஒருத்தன் தான் மாமன் மனசுல இருக்கிறத கப்புன்னு பிடிப்பீங்க. நன்றி மாமா. மீனாட்சி, என்னப்பா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரவணா, இப்ப நல்லா இருக்கேன்னு கேட்டது மக மீனாட்சியை பார்த்து இல்ல, அப்புறம் தங்கச்சி மீனாட்சியை பார்த்து. ஓ அப்படி. சரக்கு உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உன் மாமாவுக்கு தங்கச்சி பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும். நல்லா இருக்கணும்டா மீனாட்சி, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா. பா தூக்கம் வருது, நான் வேணா ரூமுக்கு போவா? யாரும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. பாட்டு பாடிட்டு தான் இடத்த காலி பண்ணணும். கரெக்ட். முதல்ல யாரு பாட்டு பாட போறீங்க? எப்பவுமே நீங்க தானேப்பா ஆரம்பிப்பீங்க, நீங்களே பாட்ட ஆரம்பிங்க. மீனாட்சி சொன்னா சரியா தான் இருக்கும். இது வேறயா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு, பொறுத்திருந்து பாரு. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் அன்றோ, அன்று சொன்ன வேதமன்றோ. அதுக்கப்புறம் அதன் பெயர் பாசமன்றோ, அதன் பெயர் பாசமன்றோ. எல்லாம் உன் அம்மாவை நினைச்சுதான் அவ்வளோ பாசம். புரியுது அத்தை, புரியுது. மா, நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது ஒரே பாட்டு தான். அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடி விட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மடி மெத்தையடி. சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் தி டெடிகேஷன். தேங்க் யூ, தேங்க் யூ. அடுத்தது யாரு? மாமாவும் பொண்ண கூடு, ஆமாடி சொல்லி கூடு, இது சாமி பொட்ட முடிச்சு, அது தாண்டா மூணு முடிச்சு, ஏ தாலி கட்டவு மேல கொட்டவு நேரம் வந்துருச்சு, ஏ ஜாங்கு சக்கர 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 சக்கர, ஏ மாமாவும் பொண்ண கூடு. சரவணா, இது மான பிரச்சனை. சூப்பர் பாட்டை ஒண்ணு எடுத்து விடு. ரஜினி பாட்டு பாடு. அடே நண்பா, உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம், உன்னை வெல்வேன், வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். வெத்து. சரவணா, சூப்பர், பின்னிட்ட போ. மனம் விரும்புதே உன்னை, உன்னை மனம் விரும்புதே, உறங்காமலே கொண்ணும் கண்ணும் சண்டை போடுதே. மீனாட்சி, அப்பாவுக்கு மனசு புரியுதுடா. அச்சான், அடுத்து நீங்க தான் பாடுங்க.
குயில புடிச்சு குண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில புடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடும் ஐயா? அது எப்படி ஆடும் ஐயா? ஓ